தேனி பெரியகுளம் திமுக கவுன்சிலர் சுதா, இவங்க கணவர் நாகலிங்கம் வர சட்டசபை தேர்தலில் போட்டியிட திமுகல விருப்ப மனு தாக்கல் செஞ்சாரு. திமுக தலைமை கழகத்திலிருந்து பேசுறதா சொல்லி ஆசிஃப் ராஜா என்பவர் நாகலிங்கத்திடம் தொடர்பு கொண்டார். எம்எல்ஏ சீட்டு வேணும்னா 3 கோடி கொடுக்கணும்னு பேரம் பேசினதா சொல்லப்படுது. முதல் கட்டமா 1 கோடி கொடுக்கணுங்கிறது தான் டீல். சொன்ன தேதியில ஓபிஎஸ் ஆதரவாளரான அபுதாகிர் என்பவரிடம் நாகலிங்கம் 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. ஆசிஃப் ராஜா அறிவுறுத்தல் படி அபுதாகிர் 1 கோடி ரூபாயை திமுக பிரமுகரான கார்த்தி என்பவரிடம் கொடுத்திருக்காரு. கொஞ்ச நாள்ல திமுக தலைமையிடத்திலிருந்து வேட்பாளர்கள் நேர்காணலுக்கு சிலருக்கு அழைப்பு வந்திருக்கு. அந்த லிஸ்ட்ல நாகலிங்கம் பேரு இல்ல. சந்தேகமடைந்த நாகலிங்கம் உடனே ஆசிஃப் ராஜாவை தொடர்பு கொண்டார். ஆனா ஆசிஃப் ராஜா முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்னதும் தன்னை ஏமாத்திட்டாங்கன்னு நாகலிங்கத்துக்கு புரிஞ்சிடுச்சு. சம்பவம் குறித்து பெரியகுளம் தென்கரை ஸ்டேஷன்ல நாகலிங்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. மோசடி வழக்கில் ஈடுபட்ட ஆசிஃப் ராஜா மற்றும் கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி போலீசார் ஜெயில் அடைச்சிட்டாங்க. தலைமறைவா இருக்கிற அபுதாகிரை தேடிட்டு இருக்காங்க. முதல் கட்டமா ஆசிஃப் ராஜா வீட்டில இருந்து 84 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. விசாரணை தொடருது.